அவரில் வாழ்த்துறார். பிரிஸ்கில்லான்ற ஒரு பெண், கணவர் அக்கில்லா என்பவர். இவளை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும்போது அப்பல்லோ என்கிற ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நேரம் நாங்கள் போய் வாசிக்கிறதுக்கு. அப்பல்லோ என்கிற ஒரு ஊழியக்காரன், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்டட் ப்ரீச்சர் இருந்தாள். பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள் எடுத்து அருமையாக பிரசங்கிக்கக்கூடிய ஆள், யூதர் மத்தியில் போய் பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறாள். அவர் அங்கே வர்றாரு, எபேசு சபைக்கு வர்றாரு. இவங்க அங்கே இருக்கிறாங்க. வரும்போது அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக போதிக்கிறாரு. ஆனால் யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானம் வரைக்கும் தான் தெரியுது அவருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல அவருக்கு. இயேசு வந்துட்டார், இயேசு மூலமாக சிலுவை மரணம் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்குது, இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்குது. இந்த அக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள் இருவரும் சேர்ந்து அவரை உட்கார வச்சு அவருக்கு போதித்தார்கள்னு எழுதியிருக்குது. அவருக்கு இந்த காரியங்களை, புது உடன்படிக்கையை குறித்த காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தவர்கள் அக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள். அப்போ இந்த அம்மா அட்லீஸ்ட் தன்னுடைய புருஷனோடு சேர்ந்து போதிக்கிற ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனை உட்காந்து நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு ஆளை உட்காந்து, அப்பா உனக்கு தெரியாத சில சத்தியங்கள் இருக்குது, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்புறம் பாருங்கள், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஊழியத்தில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாருமே நன்றியாக இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கழுத்தை கொடுத்து என்னுடைய பிராணனை காப்பாற்றுறதுக்கு, உயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்றாரு. ஸோ அப்போ ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகியிருந்துருக்கிறாங்க மினிஸ்ட்ரியில். 2 பேரும், இந்த பெண்ணுடைய பேரும் கூடயே சொல்லப்படுகிறது. போதிச்சார்கள்னு சொல்லும்போது அப்போலோக்கு போதிச்சார்கள் என்பதும் 2 பேருடைய பேரும் சொல்லப்பட்டிருக்குது. அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அவங்க வீட்டில் ஒரு சபை இருக்குது போல இருக்குது. அவர்கள் இதுக்கு ஒருவேளை இன்சார்ஜாக இருந்திருக்கலாம். பாஸ்டர் மனைவி எப்படி இருந்திருக்கலாம். அப்போ பாஸ்டர் மனைவிங்கிற விதத்தில் அந்த அம்மா சில போதனைகள் எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தனியாக ஒரு பெண் பாஸ்டராக இருந்ததாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறது இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் தன்னுடைய கணவனோடு சேர்ந்தாது இப்படிப்பட்டவர் ஊழியம் செஞ்சார்கள், ஏதோ ஒரு விதத்தில் ஊழியம் செஞ்சார்கள், போதிக்க கூட செய்தார்கள் என்பது தான் உண்மை, வேத வசனத்தின் உண்மை.